ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டே சூப்பராக போன்ற ஒரு ஓகே. இன்றைக்கி வீடியோவில் என்ன எதை பற்றி பேச போகிறோன்னா, டைட்டில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூகேயில் வந்து கோவிடோட ஒமிக்ரான் வேரியண்ட் வந்து ரொம்ப சிவியராக டே டு டே நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது. ஸோ இப்போ யூகேயில் வந்து என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் வந்து ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன? இப்போ இந்தியாவிலேருந்து இங்கே வரீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அங்கே போய் என்ன பண்ணணும்? ஸோ இங்கேருந்து வரும்போது பிசிஆர் டெஸ்ட் எப்படி? ஸோ ஊரில் வந்து வேக்சின் போட்டிருந்தீங்கன்னா அது அக்செப்டடா? இதெல்லாம் வந்து டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஓகே. இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே. இப்போ இங்கே வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஊருக்குள்ளே இருக்கவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா, மாஸ்க் போடணும் எங்கே போனாலும். ஐ மீன் பப்ளிக் பிளேஸில் கிடையாது. இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்டோர்ஸ்குள்ளே, அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்கன்னா அங்கெல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், டியூப் ஸ்டேஷன், இங்கேருந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கணும். அதுதான் வந்து இங்கே ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ வேறு எதுவுமே இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போதைக்கு அவங்க கொண்டு வரலை. கிறிஸ்மஸ் வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் தான் இங்கே பெருசாக கொண்டாடப்படுற ஃபெஸ்டிவல். ஸோ கிறிஸ்மஸ் வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டப்போ ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டார். ஸோ சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்கும். அண்ட் கிறிஸ்மஸ் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்கே கிடையாது. ஓகே. இப்போ வந்து ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மற்ற கண்ட்ரிலேருந்து இங்கே வர்றவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 to 17 கண்ட்ரீஸ் வந்து ரெட் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. பட் இந்தியா அதில் கிடையாது. ஸோ நீங்கள் அதை பற்றி ரெட் லிஸ்ட்டு இங்கே வந்தால் ஹோட்டல் குவாரண்டைன் அதுக்கு பே பண்ணணும். அதை பற்றிலாம் நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. இந்தியாவிலேருந்து இப்போ இங்கே வரீங்கன்னா, வேக்சின் போட்டிருந்தீங்க, 2 வேக்சின் போட்டிருந்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் குவாரண்டைன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்த 2 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அவங்களே வந்து பிசிஆர் டெஸ்ட் அனுப்புவாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கிற மெட்டீரியல்ஸ் அனுப்புவாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் திருப்பி அவங்களுக்கு அனுப்பி அதில் வந்து நெகட்டிவ்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே. நீங்கள் வந்து ஃப்ரீயாக சுற்றலாம், வேலைக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நெகட்டிவ்னு உங்களுக்கு ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வீட்டில் தான் இருந்தாகணும். ஓகே. இப்போ அந்த பிசிஆர் டெஸ்ட் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூகேக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் இல்லை ஃப்ளைட்டில் உங்களுக்கு பேசஞ்சர் லொக்கேட்டர் ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு இங்கே வந்து இருக்க போகிறீங்களோ அந்த அட்ரஸை கொடுங்க. தப்பான அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனையாகும். ஸோ நீங்கள் வந்து எந்த அட்ரஸ் வரீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்துட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அடுத்த நாளோ இல்லை செகண்ட் டேவோ உங்களுக்கு வந்து அந்த பிசிஆர் டெஸ்ட் கிட் வந்து அவங்க அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிக்கலாம். ஸோ எப்போ உங்களுக்கு நீங்கள் நெகட்டிவ்னு ப்ரூவ் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே சுற்றலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ இந்தியாவில் வந்து ஊசி போடலை அப்படின்னா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஊரில் நீங்கள் வந்து 72 hours அந்த 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் ஊரில் பிசிஆர் டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும் நெகட்டிவ்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதுக்கப்புறம் நார்மல் ரொட்டீன் குவாரண்டைன் தான். ஒரு 10 days குவாரண்டைன். அதில் வந்து நீங்கள் நெகட்டிவ்னு இப்போ 10 days குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் பிசிஆர் டெஸ்ட் எடுத்து அதில் நெகட்டிவ்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் ரொட்டீன். இதுக்கு முன்னாடி இருந்த குவாரண்டைனோட ரூல்ஸ் தான். ஊசி போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 2 daysக்கு அப்புறம் பிசிஆர் டெஸ்ட் கிட்ட அனுப்புவாங்க. அதை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி நெகட்டிவ்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எல்லாம் ஆஸ் யூஷுவல் வெளியே போய்க்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து ரெட் லிஸ்ட் கண்ட்ரியில் இருக்கேன். ஸோ இங்கே வரணும் அப்படின்னா செஞ்சுட்டாங்க. 10 days குவாரண்டைன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும். அவங்க கொடுக்குற ஹோட்டலில் தான் தங்கணும், அவங்க கொடுக்குற ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். ஸோ வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஓகே. இது மட்டும்தான் இப்போதைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பிஃபோர் கிறிஸ்மஸ், ஆஃப்டர் கிறிஸ்மஸ் வந்து எப்படி வேணால் மாறலாம். ஃபுல் லாக்டவுன் கூட போடலாம். ஸோ வீசா வந்துருச்சுன்னா சீக்கிரம் வர்றது பெட்டர் என்ன கேட்டால். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் எப்படி ஆகும் என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாளே அப்படின்ற மாதிரிலாம் போட மாட்டாங்க இப்போ வரைக்கும். கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாளே எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் போட போகிறேன்னா ஓவர் நைட்டில் சொல்கிறது கஷ்டம். ஸோ ஒரு 5 days முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இந்த டேட்லேருந்து குவாரண்டைன், லாக்டவுன், ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்க போகுது அப்படின்னு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த நியூஸும் வரலை. ஆனால் கிறிஸ்மஸ்க்கு என்ன இன்னும் ஒரு 10 days பக்கம் தான் இருக்குது. 10 days அது கூட இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் வந்து
பார்த்து டிக்கெட் போட்டுக்கோங்க. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே வர முடிஞ்சாலும் வந்துடுங்க, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ இங்கே வந்து கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் வந்து அதில் வந்து ரேஷியோன்னு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒமிக்ரான் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ பழைய கொரோனா அந்த வேரியண்ட்டு தான் வந்து நிறையா இருக்குது. ஒமிக்ரான் வந்து கம்மியாக தான் இருக்குது. அண்ட் டெத் ரேட் வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு டெத் தான் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அண்ட் வந்து இந்த சொல்லப்போனால் நியூஸ்லலாம் பார்த்தபடி சொல்லப்போனால் இந்த வேரியண்ட்டை கண்டுபிடிச்சி சவுத் ஆஃப்ரிக்காவில் கண்டுபிடிச்ச அந்த டாக்டர் வந்து இது ஒன்றும் பெருசாக டெட்லியான வேரியண்ட் கிடையாது, ஸோ பயப்பட தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறபடியாக வந்து அதை குறைக்கணுன்றதுக்காக, கொரோனாவோட ஸ்ப்ரெட்டை குறைக்கணுன்றதுக்காக லாக்டவுன் போடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து இது டெட்லியான வேரியண்ட்டு, நீங்கள் வந்து லாக்டவுன் போடுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டரை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா, இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான பிளேஸுக்கு நான் போகிறேன். எங்கன்னா அதை வந்து வீடியோலேயே பாருங்கள். அதுக்கு தான் கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த அப்டேட்டை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாமே எடுத்தேன். ஸோ அந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்குது. நான் நிறைய வீடியோவில் பார்த்தேன். ஸோ நானும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புறேன். என்னோட ஒரு 2 பேர் வரேன்னு சொன்னாங்க. ஸோ போய் பார்ப்போம் அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் இது வரைக்கும் போனதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ போய் பார்க்க போகிறேன். நீங்களும் வாங்க, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி எல்லாமே டோட்டலாக காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, டேக் கேர், பி சேஃப், பாய்.